Hey guys, welcome back to ARTNPC Academy. ஸோ இன்றைக்கான பாக்ஸ் சொல்யூஷன்ஸ் பார்ப்போம். சிப்கோ இயக்கம் 1973ஆம் ஆண்டில் அகிம்சா வழியில் மரங்களையும் காடுகளையும் பாதுகாப்பதற்காக துவங்கப்பட்ட இயக்கம் தான் பார்த்திங்கன்னா சிப்கோ இயக்கம். சிப்கோ என்னும் வார்த்தைக்கு பொருள் பார்த்திங்கன்னா தழுவுதல் அப்படின்றது. மரங்களை வெட்ட விடாமல் கிராம மக்கள் அவற்றை வட்டமாக சூழ்ந்து கொண்டு கட்டி தழுவியபடி நின்றதால் இப்பெயர் அமைந்தது. உத்தரப்பிரதேசம் தற்போதைய உத்தரகாண்ட் ஓகேங்களா. ஸோ உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள சாமோலி என்னும் ஊரில் இவ்வியக்கம் தோன்றியது. இமயமலை பகுதிகளில் உள்ள காடுகளை 15 ஆண்டுகள் அழிக்கக்கூடாது என்ற தடை உத்தரவை பெற்று 1980ஆம் ஆண்டு இவ்வியக்கம் மிக பெரும் வெற்றி அடைந்து ஓகேங்களா. ஸோ சிப்கோ இயக்கம் அப்படின்னா அகிம்சா வழியில் மரங்களையும் காடுகளையும் வெட்டக்கூடாது அப்படின்றதுக்காக மரங்களை வந்து வட்டமாக சூழ்ந்து கட்டிப்பிடிச்சிப்பாங்க. ஸோ அதுதான் சிப்கோ இயக்கம். ஸோ எப்போ தொடங்கினாங்க பார்த்தீங்கன்னா 1973ஆம் ஆண்டில் தொடங்கினாங்க. இவங்களோட எப்போ வெற்றி அடைஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா 1980ஆம் ஆண்டு இமயமலை பகுதியில் இருக்கக்கூடிய காடுகளை வந்து 15 ஆண்டுகள் அழிக்கக்கூடாது அப்படி சொல்லி ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்காங்க. ஸோ அப்போ தான் எங்களுடைய வெற்றி வந்து அடைஞ்சிருக்கு. ஸோ அது எங்கே தொடங்கியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்போதைய உத்தரகாண்ட் அப்போதைய உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய சாமோலி என்னும் ஊரில் தான் பார்த்தீங்கன்னா இவ்வியக்கம் தோன்றியது. ஓகேங்களா. ஓகே கேஸ், தேங்க்யூ. ஸோ அதேமாதிரி இதில் பார்த்தீங்கன்னா காடுகள் பாதுகாப்பு சட்டம் என்ன தெரிஞ்சுக்கோங்க. ஸோ காடுகள் பாதுகாப்பு சட்டம் 1980 ஓகேங்களா. ஸோ காடுகள் பாதுகாப்பு வாரியம் பார்த்திங்க அப்படின்னா 1952. ஸோ அதாவது வன பாதுகாப்பு வாரியம் 1952, வன பாதுகாப்பு சட்டம் 1980 ஓகேங்களா. வனவெளி பாதுகாப்பு சட்டம் பார்த்திங்கன்னா 1972 வனவெளி பாதுகாப்பு சட்டம். ஸோ இதெல்லாம் கூடுதலாக தெரிஞ்சுக்கோங்க.